சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட்ஸ் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட்ஸ் சிரப். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த 23 வயது நந்தா என்ற நந்தகுமார் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். காரைக்கால் சப் ஜெயிலில் விசாரணை கைதியாக உள்ளார். இவ்வழக்கில் நந்தாவுக்கு எதிராக சாட்சியமளித்த சிவம் என்ற முதியவரை ஒரு கும்பல் கடந்த மாதம் அரிவாளால் வெட்டியது. பலத்த காயமடைந்த சிவம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு மீண்டு வந்தார். இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்த காரைக்கால் போலீசார் சிவத்தை தாக்கிய மாதேஷ், பாலா உள்ளிட்ட 4 இளைஞர்களை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 4 பேரும் ஜெயிலில் இருக்கும் நந்தாவின் நண்பர்கள் என்பது தெரியவந்தது. நந்தா ஜெயிலில் இருந்தபடி போனில் நண்பர்களை தொடர்பு கொண்டு சிவத்தை கொலை செய்ய சொல்லியிருக்கிறார் என விசாரணையில் தெரிய வந்தது. இதை கேட்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இத்தகவல் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 16ஆம் தேதி காரைக்கால் சப் ஜெயிலில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. அப்போது நந்தா இருந்த அறையில் செல்போன், 2 பேட்டரிகள், 5G சிம் கார்டுகள், கழிவறையில் கஞ்சா, புகையிலை பொருட்கள், சிகரெட் பாக்கெட்டுகள், விலை உயர்ந்த மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டன. இதுகுறித்து காரைக்கால் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். சிறை காம்பவுண்ட் சுவரின் அடிப்பகுதியில் சாக்கடை செல்ல வசதியாக ஒரு ஓட்டை உள்ளது. ஒரு கூட்டாளி வெளியில் இருந்தபடி அந்த ஓட்டை வழியாக செல்போன், போதைப் பொருள், மது, சிகரெட் உள்ளிட்ட பொருட்களை கொடுக்க அதை நந்தா வாங்கி பயன்படுத்தியது தெரிய வந்தது. நந்தா பயன்படுத்திய போன் நம்பர் யாருடைய பெயரில் உள்ளது என்றும், சிறைக்குள் கஞ்சா, மதுபாட்டில்களை அனுப்பியவர் யார் என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடந்த ஜூன் மாதம் சிறையில் விசாரணை கைதியாக இருந்து ஜாமீனில் வெளியே வந்த தினேஷ் என்பவர் சிறைக்குள் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக உள்ளது. சிறையில் விசாரணை கைதிகள் தண்டனை கைதிகளால் கொடுமைப்படுத்தப்படுகின்றனர். இதை சிறைத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று வீடியோ வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் போக்சோ கைதியின் சிறை அறையில் செல்போன், போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.